திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது காணுகிறோம். கடந்த 30ஆம் தேதி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று திருச்சி கிழக்கில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம் உள்பட 8 தொகுதிகளின் தவிக வேட்பாளரை ஆதரித்து இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அலுவலகத்திற்குள்ளே சென்றிருக்கின்றார். திருச்சியினுடைய பாலக்கரை பகுதியிலே வேட்புமனு தாக்கலுக்கான அலுவலகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையிலே திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றார்கள். விஜயை பொறுத்தவரை தனக்கு வழங்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிட்டார். அதே நேரம் சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய விதமாக வேட்புமனு தாக்கல் செய்ததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அளவு தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திலேயே விஜய் காத்திருந்தார். அதன் பிறகு இப்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலருடைய அலுவலகத்துக்கு உள்ளே சென்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் விசில் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தவிக தலைவர் விஜய் வழங்க இருக்கின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே வேட்புமனுவை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவர் தாக்கல் செய்திருந்தார். 2வது சட்டப்பேரவை தொகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியிலே விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில்தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்னையிலிருந்து இன்று வந்திருந்தார். விஜய் வந்த உடனேயே அவர் விமான நிலையம் தொடங்கி பாலக்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்புமனு தாக்கலுக்கான அலுவலகம் வரை பயணிக்கக்கூடிய வழியெங்கும் ஏராளமான விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் என்று பலரும் நூற்றுக்கணக்கில் குவிந்திருந்தார்கள். எப்படி 2 நாட்களுக்கு முன்பாக பெரம்பூர் என்கின்ற பகுதியிலே விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து வடசென்னைக்கு உட்பட்ட கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தாரோ அப்பொழுது அந்த பகுதியிலே எவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட்டதோ, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் விஜய் வரக்கூடிய வழியில் திருச்சியிலும் ஏற்பட்டிருந்தது என்பதை பார்க்க முடிந்தது. தவிக தலைவர் விஜய் வரக்கூடிய வழியிலே தொண்டர்கள் வழங்கியிருந்த ஆதரவை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ரோட் ஷோ முறையில் தான் அவர் பயணம் செய்து வந்தார். விமான நிலையத்திலிருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தில் எழுந்து நின்று தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய விதமாக தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வந்தார். அவரை மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்ந்து போட்டியிடக்கூடிய மேலும் 8 வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விதமாக இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த பயணம் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக திருச்சியில் ஒரு தொகுதியை போட்டியிடுவதற்காக தீர்மானித்து திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்கின்றார். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பிலே நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் மீண்டும் மறுவாய்ப்பு பெற்று 2வது முறையாக போட்டியிடுகின்றார். அது விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.